கௌஷிக் அந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஷாப்பில் ஒரு குதிரையும் யானையும் வாங்கியிருந்தான். அதுக்கு பெயிண்ட் பண்ணியே ஆயிரணும், வீட்டுக்கு போகிற வரல வெயிட் பண்ண முடியாது, அம்மனா வீட்டிலே பெயிண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால நாங்கள் மறுநாள் பெயிண்ட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனோம். அதுக்குள்ளே ஒரு யானையை காலி பண்ணிட்டா உடச்சி. சரி குதிரையாவது பெயிண்ட் பண்ணி ஒழுங்காக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலர் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம். பட் அவனுக்கு இந்த எல்லையில் இருக்க ஐஎன்ஆர் மாதிரி தான் அதோட குதிரை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கலரில் பெயிண்ட் பண்ணால் அதுக்கான ஒரு இடமும் பார்த்து நாங்கள் வச்சுட்டோம். கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் காட்டி வாஷிங் மிஷினுக்கு இந்த மாதிரி வைப்ரேட் ஆகாத ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அம்மா கேட்டிருந்தாங்க எவ்வளோ வரும்னு பாருங்கன்னு. நானும் என் பொண்ணு சும்மா 1500 அடிச்சு விட்டோம். அம்மா அவ்வளோ வருமா, சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது 189 அந்த மாதிரி தான் வந்துச்சு. அம்மா வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக இதில் வாஷிங் மிஷின் ஓடுற ஒரு சத்தமும் கேட்கல. பக்கத்தில் தான் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இதில் சார்ஜ் போட்டு தான் மேலே நாங்கள் இது மேலேயே மொபைல் வைப்போம், அவ்வளோ வைப்ரேட் ஆகும். பட் இப்போது நான் அந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த கப்பில் அவ்வளோ வாட்டர் இருக்குது, அது ஸ்பில் ஆகவும் இல்லை. ஆக்சுவலாக அது நகல கூட இல்லை, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள்.